எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த 1280Gன்றதுல நிறைய பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கன்சல்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணது சமீபத்தில் ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு, இது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. இன்கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே அதோட ரிஜெக்ஷனுக்கு உண்டான ரீசன் தெரியல. ஏன் ரீசன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, எல்லாமே ப்ராப்பராக வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ஹியரிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ வச்சுருக்க எல்லாருக்குமே நான் ஒரு பதிவு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்ஸ், என்ஜிஓ கன்சல்டன்ட்ஸ் இருக்கீங்களா, டேக்ஸ் கன்சல்டன்ட், என்ஜிஓ கன்சல்டன்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கும் நான் ஒரு பதிவு நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹியரிங் அட்டன் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக சப்மிட் பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏன் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து அமலுக்கு வந்துடுச்சு. அதாவது முன்னாடி இருந்த மாதிரி 1961 ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா, அது புதுப்பிச்சு அப்டேட் பண்ணி 2025 ஆக்டை வந்து இன்கம் டேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 1280G வந்து ப்ரொவிஷன்லேருந்து ஃபைனலுக்கு அந்த கன்வர்ஷன் பண்ணுறோம், 1080க்கு பண்ணுறோம்ல, அதில் வந்து கண்டனேஷன் ஆப்ஷன்ன்றது இப்போது அதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார்ம்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கு. 10A ஃபார்ம், 10AB ஃபார்ம்னு இருந்ததில் அது வந்து 104, 105 அப்படின்ற ஃபார்ம் நம்பர்ஸில் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10BD ஃபார்ம் இருந்ததுங்க. அந்த 10BD ஃபார்ம் வந்து 113 அப்படின்ற ஃபார்ம் நம்பர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். எப்படி அந்த ஃபார்ம் 113 வந்து ஃபைல் பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜெக்ஷன் ஆனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் ஆனதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம எப்படி சொல்கிறது, போன டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் ஆர் ஜான் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிலேவாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதான் 10AC நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 10AC வந்து பார்த்தீங்கன்னா 2025-26ஓட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் 2025 அதாவது 2024 செப்டம்பர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெனுவல் பண்ணியிருக்கணும். அது பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் 2025 நினச்சிட்டு 2025 தான் ரெனுவல் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் கண்டனேஷன் ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸை ஹியரிங் அட்டன் பண்ணி அதுக்கு தகுந்த ரிப்ளைஸ்லாம் தரும்போது இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்ரூவல் வந்துட்டு இருந்தது, 1280 எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ப்ரெசென்ட் டேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கன்சர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு மேஜராக எந்தவித ஒரு ப்ரையர் இன்டிமேஷன் இல்லாமல் ஈவன் அவங்க வந்து அதை அப்ளை பண்ணி ரிப்ளை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன அடுத்து செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி என்ஜிஓஸ்லாம் ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது தெரிஞ்சால் தான் இந்த தவறை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த தவறு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ஜிஓலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம தான் என்ன தான் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் 10AC வாங்கின உடனே நீங்கள் அதில் அசஸ்மெண்ட் இயரை பார்ப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு வந்து 2026-27 அசஸ்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. இவங்களாம் எப்போ அப்ளை பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா, போன செப்டம்பர் 30க்குள்ளேயே இவங்க பண்ணியிருக்கணும். 2025 செப்டம்பர் 30ஆம் முன்னாடி இவங்க வந்து ரினுவல் பண்ணியிருக்கணும். இவங்களாம் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2026 வருஷம் இப்போ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, சேம் இதே பிரச்சனை தான் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து 50-50 சான்சஸ் இருக்கும். உங்களோட ரெக்வஸ்ட் லெட்டரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். இது வந்து ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் கிட்ட தான் இருக்குது. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது. ஸோ இது வந்து டிலேவாக நீங்கள் ஃபைல் பண்ணுறது, அசஸ்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஷியல் இயருக்கும் நீங்கள் வித்தியாசத்தை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து டிலேவாக வந்து ஒரு ஆடிட்டர்கிட்டயோ ஒரு கன்சல்டன்ட்கிட்டயோ நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும்போது எல்லாருமே அது அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எங்கேன்னு வருதுன்னா, நீங்கள் அசஸ்மெண்ட் இயரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிலேவாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அதே மாதிரி கன்சல்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி கொடுக்கும்போது இன்டிமேட் பண்ணிடணும். இப்போ என்கிட்ட தான் கிளைண்ட் வராங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்குது என்னென்னா, இது வந்து டிலே ஃபைலிங் பண்ணுறீங்க, கண்டனேஷன் போடுறோம். கண்டனேஷன் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலன்னா நாங்கள் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கோம், இந்த ஆப்ஷனில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா 2027-28க்கு உண்டான அசஸ்மெண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10AC எடுத்து பாருங்கள், 1280G. அதில் 2027-28ன்னு போட்டுருந்துச்சுன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 30க்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ண தவறிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
முதலாவது நீங்கள் 10 இயர்ஸ் எடுத்த உடனே 2027-28 இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பைர் ஆகிற பீரியடில் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பதிவில் நானும் சொல்லிட்டேன். இது திரும்ப திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா நீங்கள் ஒரு 10 ஏசி வாங்குறீங்க, ஆர்டர் வாங்குறீங்க. அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாட்டம்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆர்டர் வாங்கினதுலேருந்து வித்தின் 6 மந்த்லேயே நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபைனலுக்கு கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், 1080க்கு கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாதவங்களுக்கு, ஆக்டிவிட்டி பண்ணாதவங்களுக்கு தான் அன்டில் உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் சான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியேப்பட்ட என்ஜிஓ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் தான் வேலிடாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துருவோம். இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து டைம் டியூரேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுமா? எங்களால் இதுக்கு மேலே நாங்கள் வந்து 1280 நாங்கள் வாங்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் வாங்கியிருப்பீங்க. டொனேஷன் வாங்கிட்டு எக்ஸம்ஷனும் உங்களோட டோனர் கொடுத்துருப்பீங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ITR 7 ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு 1280 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது எக்ஸம்ஷன் இல்லாத ஒரு என்ஜிஓவாக மாறிடும். ஸோ ப்ரெசென்ட் இயருக்கு நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எக்ஸம்ஷன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் பிஸ்னஸ் டேக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்தா டோனருக்கு எக்ஸம்ஷனும் கிடைக்காது. அவங்க டோனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடிட்டர் சொல்லி அவங்க ITR ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது எக்ஸம்டட் என்ஜிஓ கிடையாது, இன்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ இந்த எக்ஸம்ஷன் வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அது அவங்களோட ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எந்த வித சலுகையும் அவங்களுக்கு கிடைக்காம, டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதுவுமே கிடைக்காம, அது டேக்ஸ் அவங்க கட்டுற மாதிரி ஒரு நிபந்தனை வந்துடும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகணும், அவங்களும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பீல் போயிடணும். அப்பீல் நீங்கள் என்ன பண்ணால் இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலில் நீங்கள் போகலாம். இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலில் ITATயில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு நம்ம போகலாம். அது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு இந்த ரீசனுக்காக எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. உங்களை ரீசன் கிரவுண்ட்ஸ்லாம் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு மேல்முறையீடு நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க அதை கன்சிடர் பண்ணி நம்ம இன்கம் டேக்ஸ் கமிஷனர், எக்ஸம்ஷன் கமிஷனருக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்க ஒரு என்ஜிஓ, இவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இவங்களோட மூவ்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. இவங்க நெக்ஸ்ட் எந்த ஃபர்தராக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. நிறைய கட்டண சூழ்நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கமிஷனருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கமிஷனர் என்ன பண்ணாங்களா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஹியரிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஹியரிங்கில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரீசப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நான் சொன்ன அந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ இது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வருது. கன்சல்டன்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து ITATக்கு போகணும்? டேரெக்டாக நம்ம ITATக்கு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு கேள்வி. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ரிஜெக்ஷன் ஆர்டர் விழுது அப்படின்னா, அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின் நம்பரை வச்சு நம்ம வந்து அப்பீல் போக முடியுமே தவிர, வித்தவுட் ஆர்டர் நம்ம வந்து எந்த ஃபைலிங்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கீழ்கோர்ட்டில் ஒரு முறையீடு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறீங்க. இந்த பெட்டிஷன் வந்து உங்களுக்கு ஃபேவராக வராமல் தள்ளுபடி ஆகுதுன்னா, தள்ளுபடி ஆனதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு போவீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போவீங்க. ஸோ இது என்னென்னா, ஒரு ஆர்டர் வந்தால் தான் அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு அப்பீல் போக முடியும். வித்தவுட் ஆர்டர் நம்ம டேரெக்டாக போக முடியாதுல்ல. அதே தான் இங்கே இன்கம் டேக்ஸில் நடக்குது. இப்போ எக்ஸம்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ITATக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ப்ரையராக நம்ம ஆர்டர் வாங்கி, ஆர்டர் இன்சென்ஸ் டைரக்ஷன் வாங்கி மறுபடியும் கமிஷனர் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸ், எவிடன்சஸ், அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டர் கம்பல்சரி கிடைக்கும். இதுதாங்க நான் சொன்ன ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து என்னோட கிளைண்ட் எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் பட்சத்தில் இந்த ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல், அசஸ்மெண்ட் இயர் ஃபைனான்ஷியல் வித்தியாசம் தெரியாமல் டிலே ஃபைலிங்ஸை நிறைய பேருக்கு வருது. ஸோ அது தவிர்க்க முடியாமல் சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக தான் செய்யும். அப்படி ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாரும் பயப்பட தேவை கிடையாது. கன்சல்டன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா தெரியலன்றதுக்காக நீங்கள் சைலண்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் படித்தா அதுவுமே கண்டனம் ஆகிடும். கண்டனம் ஆகிடுமா அந்த டைம் டியூரேஷன் தாண்டிடும். அந்த டைம் டியூரேஷன் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அந்த அப்பீலுக்கு கட்டக்கூடிய காசு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அமௌண்ட்டாக கட்ட மாதிரி வரும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டணும். இப்போ வித்தின் டைம் லிமிட்குள்ளே ஒரு 30 to 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஃபைலிங் பண்ணுறீங்க, அப்பீல் போகிறீங்கன்னா வெறும் 500 தான். 12Aக்கு 500, 8Gக்கு 500 கட்டுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளுக்கு தாண்டி போயிடுறீங்க, நீங்கள் எந்த கைடன்ஸும் கொடுக்காம அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது என்ன ஆகும்னா 1000 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏறிடும். ஸோ
ஸோ அந்த பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணாமல் அதுக்கும் அதாவது ஆல்ரெடி டிலேன்றதுனால தான் இந்த ரிஜெக்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த அப்பீல் போகிறத டிலே பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு செப்பரேட் கண்டோனேஷன் லெட்டர் நம்ம வைக்கணும். ஸோ எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்கள் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ளைலாம் நிறைய பேர் பண்ணுறீங்க. அப்ளைன்றது எந்த அப்ளிகேஷனும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேரெக்டாக அப்பீல் போயிடுங்க. அப்ளை பண்ணாலும் மறுபடியும் என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் விடுற இடத்துல 2 ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. 2 ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஆனோடனே தாராளமாக அப்பீல் போயிடுங்க. அப்பீல் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஐடிஆர்ஸ் அவங்கள ஐடி ஃபைல் பண்ணிக்கலாம். உங்கள் டோனருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய பிரச்சனையிலேருந்து இங்கே உங்கள் என்ஜிஓவை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸு. இதை மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ஜிஓவில் ஏதாச்சும் பண்ணணும், சர்டிஃபிகேட் செஞ்சு தரணும், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு பேக்கேஜை தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லாத என்ஜிஓஸ்க்கு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் யாரும் எதுக்கும் தயங்க வேணாம் என் நம்பரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரீ கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கிட்டையும் நம்ம வந்து கன்சல்டேஷன் சார்ஜஸ்லாம் வாங்குறது கிடையாது. நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலனாலும் நைட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுருங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கொரிஸ்க்கு நான் வந்து திருப்பி ரிட்டன் வாய்ஸ் நான் கொடுத்துருவேன். உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.